ஸோ கைஸ் நம்ம இப்போ என்னத்தான் கார்ட்டூன்ஸ் அனிமேஸ் சொல்லிட்டு ஏகப்பட்டதா பார்த்தாலுமே நமக்கு எல்லாருக்கும் ஒரு முன்னோடியா ஒரு ஓஜி கார்ட்டூன் இருக்கு அப்படின்னா கன்ஃபார்ம் பிளேட் தான் இருக்கும். ஏன் இப்போ பார்க்குற நருட்டோ அட்டாக் டிராகன் பால்லாம் முன்னாடி நிறைய பேர் பிளேடோட ஜி ரிவல்யூஷன் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ காயும் டைசனும் சண்டை போடும்போது பீஸ்ட் வரும்போது சொல்லிட்டு ஏகப்பட்ட இடத்துல உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் கொடுத்துருக்கும் இந்த கார்ட்டூனு சாரி அனிமே. ஸோ இந்த அனிமே எதுக்கு வந்து இந்தியாவில் ரிலீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் ஏன் தான் பேன் ஆகுச்சு, இன்க்ளூடட் ஸ்கூல்ல கூட எதுக்கு இந்த டாய்ஸ் எல்லாம் பேன் பண்ணானுங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வெல்கம் டு த MTO. ஸோ லைக் பண்ணாத லைக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சொல்றதெல்லாம் சொல்றேன் நினைக்கிறேன். அப்புறம் நான் ஓடகர்ஸ் கதைக்கு போலாமா? ஸோ பிளேட் டைசன் காய் அப்படின்னு சொன்னால எல்லாருக்கும் முதல் ஞாபகம் வருது ஜெட்டக்ஸா தான் இருக்கும். பட் ரியாலிட்டியில முதல்ல ஜெட்டக்ஸா ரிலீஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. பிளேட முதல் ரிலீஸ் பண்ணவங்க யாரு, அதுவும் தமிழ் டப்பில் யார் ரிலீஸ் பண்ணா அப்படின்னு பார்த்தா அது கார்ட்டூன் நெட்வொர்க் மட்டும் தான். கார்ட்டூன் நெட்வொர்க் தான் ஃபர்ஸ்ட் டைம் பிளேட பை பண்ணி அதை தமிழ் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்றானுங்க அவங்களோட சேனல்ல. பட் இதான் பிளேட் சிஎன் தமிழ் டப்பிங்ல சூப்பரா போயிருந்தாலுமே நடுவில் கௌஷிக் வந்து நல்லா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி டிஸ்னி உள்ள என்டர் ஆகுறான். ஸோ இன்னாத்தான் கார்ட்டூன் நெட்வொர்க்ல வந்து நம்ம பிளேட் உயர்ந்திருந்தாலுமே டிஸ்னி பக்கம் மிக்கி மவுஸ் ட்ரெயின் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கார்ட்டூன்ஸ் வந்து உதிச்சு இருந்தது. அதனால டிஸ்னி வந்து ஏகப்பட்ட லாபத்தை அடைஞ்சானுங்க கார்ட்டூன் உலகத்துல. சோ அப்படி வளர்ந்துட்டு இருக்க ஒரு பக்கம் கார்ட்டூன் கொண்டு பிளேட போட்டு ஹைப் பண்ணிட்டு இருக்க. அது வந்து நம்ம டிஸ்னிக்கு வந்து பிடிக்கவே இல்லை, அதாவது ஜெட்டக்ஸ்க்கு பிடிக்கவே இல்லை. சோ ஜெட்டக்ஸ் என்ன பண்ணானுங்க அப்படின்னு பார்த்தா நைஸா வந்து ஜப்பான் கிட்டே பேசி பிளேட கார்ட்டூன் பக்கம் இருந்து தூக்கிட்டு கார்ட்டூன் நெட்வொர்க்கை விட அதிக காசு கொடுத்து பிளேடியே ஜெட்டக்ஸ் தூக்கி தமிழ்ல பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்க. சோ ஜெட்டக்ஸ் அதிக காசு கொடுத்து பிளேடோட ரைட்ஸ் வாங்கினதுனால கார்ட்டூன் நெட்வொர்க்கால பிளேட போட முடியல. சோ அதுக்கேத்த மாதிரியே அப்பதான் வந்து கார்ட்டூன் கையில வந்து கோல்டன் மைன் மாதிரி வந்து பென்டன் வேற இருந்துச்சு. சோ அப்போதைக்கு எப்படி வந்து பிளேட் போட்டு ரெவென்யூ எடுத்தானுங்களோ அந்த அளவுக்கு பென்டன் போட்டு ரெவென்யூ எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. சோ அதனால வந்து கார்ட்டூன் இருக்கும். சோ பிளேட் போனா போட்டோம். அது மட்டும் இல்லாம கார்ட்டூனுக்கு வந்து தான் சொந்த ஓன் கார்ட்டூன்ஸ் மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்கப்பா. சோ அதனாலே கார்ட்டூனுக்குமே வந்து நான் ஜப்பான்ல இருந்து அனிமே எடுத்து போட்டேன் அப்படின்னா பாதி பங்கு வந்து நான் ஜப்பானுக்கு தரணும். அதுக்கு நான் அட்டியை சாத்திக்கிட்டு என் சேனல்ல நானும் கார்ட்டூன் உருவாக்கி நானே போட்டு நானே ப்ராஃபிட் எடுத்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி வந்து கார்ட்டூனுக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டானுங்க. சோ அதனால போனா போய் தொலைவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்டூனுக்கு வந்து பிளேட தள்ளி விட்டு பென்டனை வந்து கார்ட்டூன் சேனல்ல இறக்கிட்டானுங்க. அதான் வர்கீஸ். சோ அப்படி இந்த விஷயம் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. இப்போ இந்த பிளேட் அப்படியே ஜெட்டக்ஸ்ல ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஜெட்டக்ஸ்ல சூப்பரா ஓட ஆரம்பிக்குது. சோ அதுக்கப்புறம் ஜெட்டக்ஸ் அப்படின்றது டிஸ்னி XD மாறுது. டிஸ்னி XD மாறினாலுமே வந்து அகைன் வந்து பிளேட் ஜி ரெவல்யூஷன் நல்லா தான் ஓடிட்டு இருக்கு. அப்படியே வந்து ஓடி கடைசியா வந்து எண்டிங்கும் போய் முடியுது நம்ம பிளேட் ஜி ரெவல்யூஷன். சோ இன்னும் ஆரம்பம் சூப்பரா இருந்தாலுமே எண்டிங் சூப்பரா இருந்தாலுமே அதுக்கு வர போற ஜெனரேஷன் தான் பிளேடுக்கே ஒரு கீழடியா கூட போகுது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்னி XD நினைக்கல, அங்கமா நினைக்கல, ஏன் பிளேட் ரசிகருமே நினைக்கல. அப்படிப்பட்ட விஷயம் தான் பிளேடுக்கு வீழ்ச்சியாக ஆரம்பிச்சது. The fall of பிளேட். சோ இன்னதான் ஜி ரெவல்யூஷன் சக்கமோடு போட்டாலுமே அது கார்ட்டூனுக்கா இருந்தாலும் சரி, டிஸ்னி XD இருந்தாலும் சரி, ஜெட்டக்ஸா இருந்தாலும் சரி, சோ இந்த மூணு சேனல்லையுமே இந்த பிளேடோட ஜி ரெவல்யூஷன் அப்படின்றது சக்கமோடு போட்டுச்சு. சோ இது நல்லா போனோடனே அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் உள்ள வந்தது அதான் மெட்டல் சீரிஸ் ஆஃப் பிளேட் அப்படின்னு. சோ இதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு வருஷம் முன்னாடி கூட அங்க மாதிரி மெட்டல் சீரிஸ் பிளேட போலன்னு இருக்கான். கரண்ட்ல கூட 2 மாசம் முன்னாடி இருந்து கூட போட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சோ இந்த மெட்டல் சீரிஸோட பிளேடுமே வந்துச்சு. பட் என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து டைசன் சொல்லிட்டு எந்த இதுல அடாப்ட் ஆயிரவே ஆயிருக்காது. இப்போ லைக் நம்ம நருட்டோக்கு அப்புறம் புருட்டோ பார்க்கறோம் அப்படின்னா புருட்டோல நம்ம நருட்டோ கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். அது நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். பட் இதே நருட்டோக்கு அப்புறம் புருட்டோ வரப்போகுது அப்படின்னா புருட்டோல வந்த எந்த கேரக்டர்ஸும் வராது, இது தனியான ஒரு கதை அப்படின்னா வந்து போர் அடிக்க போயிடும்ல. சோ அதே மாதிரி தான் மெட்டல் சீரிஸ் வர ஆரம்பிச்சுது. சோ இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பிளேட் பர்ஸ்ட், பிளேட் வி போஸ்ட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 4 5 ஜெனரேஷன் வந்து பிளேட்ல இருந்தே வர ஆரம்பிச்சிருச்சு. இதுல தான் வந்து ஃபாஃப்னியர் வால்ட்ரியாட்னா வருவான். இதுலயே ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வால்டாய்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும். லைக் வந்து அந்த ஜெனரேஷன் கரெக்டா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் ஆக தமிழ் டப்பிங் சேஞ்ச் ஆக அப்படியே பிளேடே வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுலயும் பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா முதல் எடுத்தோடனே வந்து கார்ட்டூனுக்கு தான் வந்து பிளேட் வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க தமிழ் டப்பிங்ல. பட் கார்ட்டூன் கிட்ட இருந்து புடுங்கி அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் ஜெட்டக்ஸா இருக்கட்டும் டிஸ்னியா இருக்கட்டும் ரெண்டும் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாலுமே கார்ட்டூன் கூட தமிழ் டப்பிங் சூப்பரா இருந்ததுனால அவங்க எதையும் மாத்தாம கார்ட்டூன் தமிழ் டப்பிங்கும் ரிலீஸ் பண்ணாங்க. ஜெட்டக்ஸ்லயும் நம்ம டிஸ்னிலயுமே. சோ ஜெட்டக்ஸ் டிஸ்னி அப்படி சொல்லிட்டு யாரும் குழம்பிடாதீங்க. ஜெட்டக்ஸோட அடுத்த வெர்ஷன் தான் வந்து டிஸ்னி, ஓகேவா? பட் இந்த விஷயம் ஜி ரெவல்யூஷன் சூப்பரா இருந்தாலுமே அதுக்கப்புறம் வந்து மெட்டல் பர்ஸ்ட், அப்புறம் பிளேட் டர்போ, அப்புறம் கடைசியா வந்து பிளேட் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது வந்துருந்துச்சுப்பா. பட் இதெல்லாமே தமிழ் டப்ல வரல. ஏன் வரல அப்படின்றத சொல்றேன். பட் இது வரையும் இத்தனை ஜெனரேஷன் வந்திருக்கு அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல என்னதான் வால்டாய் வரும், பிளேட் பர்ஸ்ட் அண்ட் பிளேடோட பர்ஸ்ட் டர்போ அப்படின்னு
சொல்லிட்டு ரெண்டுமே வந்து இன்க்ளூடட் ஆகி ஒரு ஜெனரேஷனா இருந்தாலுமே ஒரு ஜெனரேஷனை பார்க்கும்போது அப்படியே வந்து அடுத்த சீசன்ல வந்து வால்டை வந்து தோக்கும் போது கூட நல்லா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து ஜெனரேஷன் எல்லாம் ப்ரீவியஸோட ஜெனரேஷனோட ஒட்டாம இருந்துச்சு. அதாவது வந்து தனியா ஒரு ஸ்டோரியை மெயின்டைன் பண்ணி போயிருந்துச்சு ஒவ்வொரு சீரிஸ்க்குமே. இதனாலேயே பிளேட்க்கு ஒரு ஹீரோ இல்லாம ஒவ்வொரு பிளேடுக்கும் ஒவ்வொரு ஹீரோ போட்டதுனாலேயே பிளேடோட பிரான்சைஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சுது. இதுவே வந்து பிளேட் அழிய ஒரு காரணமாவும் இருந்துச்சு. அப்படியே இப்ப இந்தியன்ல ரிலீஸ் ஆனா ஹிந்தி, தமிழ், தெலுங்கு பக்கம் வருவோம். இந்தியால டர்போ ரிலீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் டர்போ பஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா புது சீசன் வந்தாலுமே அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு நம்ம பிளேட பொறுத்தவரையுமே. அது ஏன் அப்படின்னு கேட்டா நம்ம டிராகன் பூஸ்ட்ல இருந்து டோரிமோன்ல இருந்து ஏகப்பட்ட கார்ட்டூன்ஸா பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கும் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மாசமே. சோ நம்ம அப்படி பேசும்போதெல்லாம் முக்கியமா குறிப்பிடுறது என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு கார்ட்டூன் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த கார்ட்டூன் வந்து கார்ட்டூன் பிராண்ட்ல ஏகப்பட்ட கொலாபரேஷன் பண்ணுவானுங்க. அந்த கொலாபரேஷன்ல ஏகப்பட்ட டாய்ஸ் வரும். அந்த டாய்ஸை வாங்கினாதான் வந்து அந்த கார்ட்டூன் ரிலீஸ் பண்ற சேனலுக்கே வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்டா இருக்கும். சோ அதே தான் வந்து பிளேடுக்குமே ஆச்சு. பட் இங்க என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னு கேட்டா இதுக்கு வந்து ப்ராடக்ட் எல்லாம் சேல் ஆகலாம் கிடையாது. சேல் எல்லாம் சூப்பரா தான் ஆச்சு. ஆனா இவனுக்கு விற்கிற பிரைஸ் தான் இங்க அதிகமாவே இருந்துச்சு. கிட்டத்தட்ட 300 ரூபாய் 400 ரூபாய்க்கு விற்க வேண்டிய பிளேட் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு 2000 ரூபாய் 3000 4000 ரூபாய் விற்க ஆரம்பிச்சானுங்க. அப்படி 3000 4000 ரூபாய் இருக்கிறதுனாலயே வந்து நிறைய ஃபேன்ஸ் இது ஏன்னா இவ்வளவு காசு கொடுத்து வாங்கணும்ன்ற மாதிரி கேள்விக்குறி வர ஆரம்பிச்சாங்க. ஏன் இதுல என்னையுமே சேர்த்துக்கலாம். போய் பிளிப்கார்ட்ல போயிட்டு அமேசான்ல போயிட்டு சரி பிளேட் வாங்கணும்டா சொல்லிட்டு உள்ள போனா எல்லாமே வந்து 1999 ரூபாய் இருக்கும். அதுல இந்த ஃபேஃப்னியர் வால்ட் யூஸ் பண்ற பிளேட் எல்லாம் கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு மேல தான் காசே விக்கிற மாதிரி இருக்கும். சரி ஓகே இப்படி கஷ்டப்பட்டு 2000 ரூபாய் கொடுத்து பிளேட் வாங்கினாலுமே இன்னொருத்தர் நம்மளுக்கு தேவைப்படும். அந்த இன்னொருத்தருக்கு ஒரு பிளேடுமே தேவைப்படும். சரி ஓகே இது ஒரு 2000 ரூபாய் அவனுக்கு ஒரு பிளேட் சொல்லிட்டு அவனுக்கு ஒரு 2000 ரூபாய் கிட்டத்தட்ட 4000 ரூபாய் 5000 ரூபாய் அதுவே ஆகிடும். சரி ஓகே இவ்வளவு கஷ்டப்பட்டு 5000 ரூபாய் செலவு பண்ணா அதை எடுத்துட்டு போய் எங்கேயும் விளையாட முடியாது. அதுக்கு நம்ம கடாயை தான் யூஸ் பண்ணணும். சோ நான் கடாயை தான் யூஸ் பண்ணேன். நீங்க என்ன யூஸ் பண்ணீங்கன்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போயிடுங்க. சோ நான் அப்படி கஷ்டப்பட்டு 5000 ரூபாய் கொடுத்து பிளேட் வாங்கி வச்சா அது நான் 10 ரூபாய் இருக்கிற கடாயில தான் பிளேட் விளையாடணும். சரி ஓகே அதுலயாச்சும் விளையாடி சொல்லலாம் சொல்லிட்டு அதுலயே விளையாடினா அந்த கடாயும் குட்டியா இருக்கும். சண்டையும் சப்புன்னு முடிஞ்சிடும். அந்த பிளேடோட பவரை அதுல பார்க்கவும் முடியாது. இதனாலேயே முக்காவாசி ஃபேன்ஸ் எல்லாம் காண்டாக ஆரம்பிச்சானுங்க. பட் டேஸ் போக போக இன்னத்தா வந்து 120 பேர் 30 பேர் வந்து இது மாதிரி 2000 ரூபாய் 3000 கொடுத்து பிளேட் வாங்க ஆரம்பிச்சாலுமே சோ அந்த இருந்த காலத்துல வந்து லோ ஜெனரேஷன் இருப்பாங்க லைக் வந்து இந்த நார்மல் ஃபேமிலி மெம்பர்ஸா இருப்பாங்கல அவங்களுக்குமே பிளேட் கனவு எல்லாம் இருந்திருக்கும். யாருக்கும் பிளேட் கனவு எல்லாம் இல்லாம இருந்திருக்காதுன்றதா எனக்கு சத்தமான உண்மை. சோ அவங்கள டார்கெட் பண்ற மாதிரியே 200 ரூபாய் 100 ரூபாய் 150 ரூபாய் 300 ரூபாய்க்கு எல்லாம் பிளேட் வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்தியன் கம்பெனிங்க மீன்ஸ் லோக்கல் கம்பெனி ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தெருவோர்ல இருக்கிற பேண்டி ஸ்டோர் கடை சொல்லிட்டு அங்கே 30 ரூபாய் 20 ரூபாய் எல்லாம் சொல்லிட்டு பிளேட் விற்க ஆரம்பிச்சிட்டானுங்க. சோ இதனாலேயே 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்து வாங்கிய பிளேட் இவனுக்கு ஜஸ்ட் 30 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு வாங்கி ஜாலியா விளையாண்டாங்க நம்ம ஏரியா பசங்க. இது காலப்போக்கில் எப்படி மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தா பிளேட்ன்றது பெருசா தான் இருக்குன்றத மறந்துட்டு பிளேட்ல இதான பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு 30 ரூபாய் 40 ரூபாயிலே வாழ ஆரம்பிச்சானுங்க நம்ம பசங்க இன்க்ளூட் மீ. இது நானுமே தான் இருக்கேன். சோ இப்படியானோடனே பிளேடோட தமிழ் லப்பிங்கா இருந்தாலும் சரி இல்ல இந்தியனோட பிளேட் மார்க்கெட்டுமே சரி ஃபுல்லா டம்முன்னு கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. அந்த கீழே விழுந்ததுல ஏகப்பட்ட அடி சொல்லலாம் பிளேடுக்கு. மேபி அவனுக்கு 400 ரூபாய் 500 ரூபாய் வித்திருந்தாலே இன்னைக்கு கூட வந்து பிளேட் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் 4000 ரூபாய் 5000 ரூபாய் இருந்ததுனால பிளேட் அப்படின்றது இன்னைக்கு காணாம போயிடுச்சுன்றது தான் நிகழ்ச்சான உண்மை. சோ அதுக்கேற்ற மாதிரி கொரோனா டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டைம் வந்துருச்சு. ஜென்ரேஷன் வளர ஆரம்பிக்க வந்து எல்லாரும் வந்து நிகழ்காலத்தில் விளையாடுறதை விட எல்லாரும் கேம்ல இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சுட்டானுங்க. சோ எல்லாருமே கேமிங் உலகத்துக்கு போனதுனால எல்லாரும் கேமிங்க்கு விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. சோ பிளேட் கிரிக்கெட் சொல்லிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டானுங்க. முக்கியமா நீங்க பிளேட் விளையாடணும் அப்படின்னா அவங்க கூட ஒருத்தர் அதாவது another person இருக்கணும். 2 பேர் இருந்தா மட்டும் தான் கேமே கொஞ்சம் சுவாரஸ்யமா விளையாட முடியும். அந்த சுவாரஸ்யமா விளையாடணும் அப்படின்னா அதுக்கு சில பிளேஸ் தேவைப்படும். லைக் அந்த ஸ்டேடியம் மாதிரி அந்த ஸ்டேடியம் எவ்வளவு பெருசா இருக்காடா அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்டேடியத்துக்கு 3000 4000 ரூபாய் திருப்பி செலவு பண்ற மாதிரி இருக்கும். இது மாதிரி அதுக்கே ஒரு 10000 12000 ரூபாய் செலவு பண்ணி கஷ்டப்பட்டு வாங்கி வச்சா அந்த பிளேடு ஒரே மாசத்துல டமானு ஒஞ்சி போயிடுமா. இதனாலேயே வந்து நிறைய பிளேட் ரசிகர்கள் எல்லாம் காண்டாக ஆரம்பிச்சானுங்க இந்த பிளேட் டாய் மேலேயே. சோ அதனால இந்த டாய் மேல ஏகப்பட்ட புகார் கொடுத்து நிறைய ஸ்கூல்ல வேற வந்து இந்த டாயால வந்து ஏகப்பட்ட குழந்தைங்களோட கண்ணு தலை சொல்லிட்டு ஏகப்பட்ட அடியில் ரத்தம் கிட்ட வந்திருக்கு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஆஸ்திரேலியா அமெரிக்கா சொல்லிட்டு இந்த பிளேட் ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போறதுக்கே பேன் பண்றானுங்கப்பா. அதுலயும் வந்து நம்மளுக்கு 4000 ரூபாய் அப்படின்னா அங்க அமெரிக்காலாம் வந்து நிறைய காசாமா. சோ ஏழை பசங்களை எல்லாம் வந்து பணக்கார பசங்களை அடிக்கிறதும் அதுக்கப்புறம் வந்து அவனுக்கிட்ட அடிச்சு புடுங்குறதும் அப்படின்ற மாதிரி வேலையை வச்சிருந்தாங்களாமா. சோ அதனாலேயே வந்து அங்க நிறைய திருட்டு போயிருந்துச்சான். சோ அதனால அமெரிக்கால வந்து ஸ்கூல்ல வந்து பிளேட் யூஸ் பண்றதும் பேனு அவன ஸ்கூல்ல எடுத்துன்னு வருது பேனு அப்படின்ற மாதிரி பேனும் போட்டு விட்டானுங்க. சோ இவனுக்கு இப்படி பேன் அடிக்க ஏகப்பட்ட கண்ட்ரில பிளேட் எடுத்துன்னு போக கூடாது ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடத்துல பேன் போட ஆரம்பிச்சுட்டானுங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த பிளேட் பறந்து இருந்து வந்து பசங்களோட கண்ணு கை காலு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடத்துல கீச்சதுனால அவங்க பெற்றோரை வந்து இது வாங்கி கொடுக்க மறுத்துட்டாங்க ஓகேவா. சோ இதெல்லாம் ரியல் லைஃப்ல நடந்து ப்ராடக்ட்டோட மதிப்பு குறைஞ்சதுனால
ப்ராஃபிட் சரியான அடி குறைய ஆரம்பிச்சிருச்சு. தமிழ் டப்பிங் கிடையாது, ஓவரால் பிளேட் கம்யூனிட்டிக்கே. சோ அதனால கார்ட்டூன்ல இருந்து டிஸ்னில இருந்து எல்லாருமே வந்து பிளேட வாங்க தயங்க ஆரம்பிச்சுட்டானுங்கப்பா. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வருஷம் ஒவ்வொரு சீரீஸ்லயுமே ஒவ்வொரு தமிழ் டப்பிங் கொடுத்து ஒவ்வொரு ஹீரோவும் கொடுத்து வந்து மொக்க பண்ணிட்டானுங்க பிளேட் சீரீஸையே. இது மேபி நிறைய இடத்துக்கு மேபி நிறைய கம்யூனிட்டிக்கு செட் ஆனாலுமே தமிழ் டப்பிங் அனிமேக்கு இதெல்லாம் செட்டே ஆகாது. ஏன்னா நம்ம பசங்களை பொறுத்த வரையுமே வந்து ஒரு கேரக்டர்ஸ்க்கு ஒரு வாய்ஸ் இதுதான் ஹீரோ அப்படின்னு செட் ஆயிட்டா கடைசி வரையும் வந்து அவனுக்கு லாயலா இருந்து தொலைஞ்சிருவானுங்க. அது நம்ம அயன் மேனுக்கே பொருந்தும், ரைட்டா? சோ அதனால ஒவ்வொரு சீசன்லயும் ஒவ்வொரு ஹீரோ போட்டு ஒரு மாதிரி வாய்ஸையும் கெடுத்து வச்சு ஃபுல்லாவே கெடுத்து வச்சுட்டாங்க பிளேட. சோ அதுக்கேற்ற மாதிரி பென்டனு சின்சானு டோரிமோன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நியூ சீரிஸா ரிலீஸ் பண்ணி வந்து பிளேட ஃபுல்லா அப்படியே டவுன் எடுத்துட்டு போயிட்டானுங்க. சோ அதுக்கு கொரோனா கேட்ட கேமிங் கம்யூனிட்டி சொல்லிட்டு கேமிங் கம்யூனிட்டி வர கேமிங்ல வாழ்த்தானானுங்க. அதுக்கப்புறம் நருட்டோ ஒன் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனிமே கம்யூனிட்டி வர ஆரம்பிச்சிருச்சுப்பா. சோ இவ்வளவு பெரிய தாக்கத்தால கடைசியா வந்து பிளேடும் அழிந்து போய் விட்டது தமிழ் டப்பிங்ல அப்படின்றதுதான் உண்மை. அது தமிழ் டப்பிங் அப்படின்றத விட டோட்டல் இந்திய கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம், ஓகேவா? சோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து டிஸ்னி ஒழுங்கா ஒரு சேனல்ல போடாம பட்னு வந்து ஒரு நாள்ல பார்த்தா அங்கம்மாள் பிளேட், ஒரு நாள் வந்து டிஸ்னில ஓடும், ஒரு நாள் பார்த்தா டிஸ்னி எக்ஸ்டில ஓடிட்டு இருக்கும். சோ இது மாதிரி அவனுங்களுமே வந்து எந்த டைம்ல போறது அப்படின்ற மாதிரி தெளிவில்லாம உட்கார்ந்தானுங்க டிஸ்னியுமே. சோ இப்படி பண்ணதுனால கடைசியா வந்து வியூவர்ஷிப்பும் குறைஞ்சிச்சு. சோ கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம அங்கமாலா டிஸ்னில வந்து செல்ஃபி வித் பகிரங்கி சொல்லிட்டு ஒரு கார்ட்டூன் ஓடும். அந்த கார்ட்டூனோட ஜஸ்ட் ஒரு எபிசோடு பிளேடோட 2 எபிசோடுக்கு சமமா இருந்துச்சாம். அதாவது நான் பிளேடோட 2 எபிசோடு போட்டு 1000 ரூபாய் அடிக்கிறேன் அப்படின்னா நான் செல்ஃபி வித் பகிரங்கியோட ஒரு எபிசோடு போட்டு நான் 3000 ரூபாய் அடிச்சுட்டு போயிடுவேன். சோ கடைசியா வந்து செல்ஃபி வித் பகிரங்கி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தயாரிச்ச கார்ட்டூன் நிறைய ப்ராஃபிட் கொடுத்ததுனால பிளேட் தூக்கி அப்புறமா அப்படியே தூக்கி ஓரமா வச்சுட்டானுங்கப்பா. சோ அப்ப அவங்க கரெக்டா பிளேட் ஓரமா வச்சுதான் இன்னைக்கு வரையும் அது ஓரமா இருக்குதான் உண்மை. அப்ப அவ்வளவுதானா ப்ரோ, பிளேட் எல்லாம் வராதா ப்ரோ அப்படின்னு கேட்டா பிளேட் வரும், பட் அதெல்லாம் தமிழ்ல வருமான்றது பெரிய டவுட் தான், ஓகேவா? இப்போதைக்கு பிளேட் எக்ஸ்ன்ற மாதிரி கரண்ட்ல போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே வந்து அதெல்லாம் கரெக்டா இருக்குமா எனக்கு சுத்தமா தெரியல. பிகாஸ் அந்த ஜெனரேஷன்ல வந்து நம்ம டைசன் சொல்லிட்டு வால்ட் சொல்லிட்டு எந்த ஒரு கேரக்டர்ஸும் உள்ள இல்ல. அதாவது இப்ப இருக்கிற கரண்ட் போக்கிமான் பாத்தீங்க அப்படின்னா அந்த போக்கிமான்ல ஆஷ் எல்லாம் வந்திருக்க மாட்டான். இந்த ஸ்டோரி எல்லாம் தனியான ஹீரோ தனியான ஹீரோயின் வச்சு எடுத்துட்டு போவானுங்க. சோ அதே மாதிரி தான் இந்த பிளேட் எக்ஸ்டெண்ட் எடுத்துட்டு போறானுங்க. சோ அதனால நான் சொல்ல வருவது என்னவென்றால் பிளேட் அப்படின்ற உலகம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பட்டு பூம்ஸ் ஆச்சு. பட் அது இன்னைக்கு வரையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகிட்டே போயிட்டு இருக்குதான் அர்த்தம். அது எந்த இடத்துலயும் புஷ் ஆகல. சோ மேபி இந்த வீடியோ நல்லா ஒரு ரீச் போச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் பிளேட் எபிசோட்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ண பாக்குறேன். சோ அது ரிவ்யூ இல்லாம லைக் எக்ஸ்பிளேஷன் மாதிரியே வச்சுப்போமே. சோ உங்களுக்கு ஓகேனா நானும் எக்ஸ்பிளைன் பண்றேன். எக்ஸ்பிளைன் பண்றதெல்லாம் பிரச்சனை இல்ல, தாராளமா எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ நீங்க கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் வந்து என்னாலயும் வந்து இந்த அனிமே எல்லாம் கொஞ்சம் வேகமா எடுத்துட்டு போக முடியும், ஓகேவா? சோ எனிவே பாயிண்ட் ஆஃப் த வியூல ஒரு காலத்துல ஓஹோன்னு இருந்த பிளேட் ஓஹோன்னு இருந்த டைசன் காய் எல்லாம் சூப்பரா ஆரம்பிச்சு உங்களுக்கு அதையும் சூப்பரா முடிக்க இந்த பிளேட் கம்யூனிட்டி நல்லா வச்சுக்கணும், லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளேட் சொல்லிட்டு ஏகப்பட்ட சீரிஸ் ரிலீஸ் பண்ணானுங்க நம்ம பிளேட் கம்யூனிட்டி சேர்ந்தவனுங்க. அதாவது பிளேட் ப்ரொடக்ஷன் ஆரம்பத்துல என்னதான் சூப்பரா இருந்தாலுமே நாட்கள் போக 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 வந்து நம்ம டைசன் காய் இருந்த அளவுக்கு சுத்தமா இல்ல. சோ அதனாலேயே பிளேட் ஃபுல்லா டவுன் ஆக ஆரம்பிச்சது. சோ அதுக்கேற்ற மாதிரியே பிளேடோட டாய்ல வந்து ஏடா கொடுங்க அதனால வந்து பிரச்சனைகள் சொல்லிட்டு அதனாலேயே வந்து ஏகப்பட்ட பசங்களுக்கும் சரி. சோ அதனால பிளேடோட பசங்களும் வீட்டுல பார்க்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு படிப்பு மேல கான்சென்ட்ரேட் பண்ணதுனால பிளேட் அப்படின்றது டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏகப்பட்ட பேரண்ட்ஸுமே வந்து இந்த அனிமே பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை பண்ணிட்டானுங்க. சோ அதுக்கப்புறம் இந்த கார்ட்டூன் இருக்கு சோனி எல்லாம் வந்து குழந்தைகள் ஏற்ற மாதிரி தான் போட ஆரம்பிக்கணும். சோ அதனால இது மாதிரி பிரச்சனை மட்டும் இல்லாம பிளேட்ல வந்து அதுக்கு வர அடுத்தடுத்த சீசன் எல்லாம் வந்து லத்தெல்லாம் தெரிக்க ஆரம்பிச்சோன்னே இந்த கார்ட்டூன் ரிலீஸ் பண்ண சேனல்ஸுமே இதெல்லாம் கரெக்டா இருக்காது, இதெல்லாம் ரிலீஸ் பண்ணோம்னா அந்த பெட்ரோல் நம்ம மேல கேஸ் கொடுத்துருவானுங்க. சோ அதுக்கப்புறம் நம்ம கோர்ட்டு கேஸ்னா அடைய முடியாது இந்த அம்ட்ட கார்ட்டூன் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படியே பிளேட் இழுத்து முட்டு போயிட்டானுங்க. சோ இதுதான் வந்து நிகழ்ச்சித்தனமான உண்மை. இதான் வந்து பிளேடோட முடிவுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்குது. இதான் ஒரு முக்கிய புள்ளியும் கூட. சோ ஒரு காலத்துல ஓஹோன்னு வளர்ந்த பிளேட் இப்ப மக்கிட்டு பண்ணி இறங்கி இருக்குன்றதா உண்மை. அவனோட கெரியர் அகைன் ஆரம்பிக்குமா அவன் கம்பக் கொடுப்பானன்றதெல்லாம் டவுட் தான். ஆனா இன்னைக்கு அவன் போன மாதிரி படுத்துன்னு இருக்கான்றதா உண்மை தமிழ் கம்யூனிட்டியில. சோ இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? பிளேட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் சந்தோஷம் கொடுத்தது? உங்களுக்கு பிளேட் ஜி ரிவல்யூஷன்ல வர டைசன் காயை பிடிக்குமா இல்ல வால்ட் பிடிக்குமா இல்லனா உங்களுக்கு எந்த சீரிஸ் பிடிக்கும் அதுல எந்த கேரக்டர்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. சோ எனக்கு பிடிச்சது பிளேட் ஜி ரிவல்யூஷன்ல வர காய் தான். சோ உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போயிடுங்க, ஓகேவா? சோ எனிவே गाइस அடுத்த நடுவில் சந்திக்கிறேன். நான் சொன்னதெல்லாம் சொல்ல நினைக்கிறேன். அப்புறம் நான் கடையை சத்தலாமா?